Hello everyone, welcome to Modern's Kitchen. நம்ம எல்லாரும் வீட்லயுமே குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு குட்டி டாட்லரா இருக்கட்டும் இல்ல 5 to 10 years 10 years இருக்கிற கிட்ஸா கூட இருக்கட்டும். அவங்க நம்ம ஆக்குபைடா வைக்கிறது தான் நம்மளுடைய பெரிய டாஸ்க். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்? ப்ளே ஏரியாஸ் கூட்டிட்டு போவோம். அதெல்லாம் எங்க இருக்கும்? நம்மளுடைய ஷாப்பிங் மால்ல இருக்கலாம் இல்ல வந்து ஒரு ஃபுட் கோர்ட்ல இருக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ளே ஏரியா தான் காமிக்க போறேன். என்னடா அகைன் ரெகுலர் நினைக்கிறீங்களா? நாட் அட் ஆல். ரொம்ப யூனிக்கான விஷயம். ஏன் தெரியுமா? குழந்தைங்க மட்டும் விளையாடினா போதுமா? அவங்கள விட ஆக்குபைடா வச்சா போதுமா? நம்ம அதே சமயம் நம்ம வேலையும் பார்க்கணும்ல. அதுக்கும் ஒரு சூப்பரான ஏரியா அதுக்குள்ளேயே இருக்குங்க. என்ன தெரியுமா? ஒரு செப்பரேட் ஒர்க் பிளேஸ் இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கண் பார்வையிலே இருக்கணும். என்ன விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்க பார்க்கணும். அதே சமயம் நம்ம ஒர்க் முடிக்கணும்ல. அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு ரொம்ப தேவையானது வைஃபை. ஃப்ரீ வைஃபையும் கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும்? இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்னன்னு பாருங்க. ஒரு சூப்பரான எல்லா பேரண்ட்டுமே டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஐயோ என் பையன் விளையாடினா மட்டும் போதாதுங்க, அவன் வந்து கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ மாண்டசரி டைப் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா லேர்ன் வேல்யூ பிளே. விளையாடிட்டே இருப்பாங்க, ஆனா அதே சமயத்துல கத்துப்பாங்க. கிட்டத்தட்ட அதுதான் இவங்க வந்து அந்த கான்செப்ட் தான் இம்பைட் பண்ணி இன்டயர் பிளே ஹவுஸ் இவங்க இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க பார்க்க போறீங்க. அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் சொன்ன மாதிரி சில பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு படிக்கிற ஏரியா, ரீடிங் ஏரியா வேணும். ஒரு அழகான ரீடிங் கார்னர் செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் என் வீட்டில் அந்த மாதிரி ஒரு சின்ன கார்னர் செட் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளோ கோசியா, ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ரீடிங் கார்னர். அங்க புக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அகைன் ஒரு 10+ year கிட் யூஸ் பண்ற வரைக்கும் எக்ஸ்டென்சிவா வச்சிருக்காங்க. நானே உட்காந்து படிச்சிருந்தேங்க. சில புக்ஸ் எல்லாம் என்னோட பழைய ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க மற்ற இடத்துல பார்த்துருக்கலாம் மாட்டீங்க. ஒரு சின்ன மைன்யூட் டீடைல்ஸையும் அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சொல்ல போனா அனாட்டமி, ஹியூமன் அனாட்டமி ஃபுல்லாவே இருக்கு. நான் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட், இந்த அளவு எக்ஸ்டென்சிவா நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஹார்ட்டை தனியா எடுத்து அது திருப்பி டைசெக்ட் பண்ணி உள்ள இருக்கிற ஒரு ஆர்டரி என்ன, வெயின் என்ன, அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ஒரு சார்ட்டே இருக்கு. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் நம்பர்ட். இது நம்ம பண்ண வேண்டாம், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். குழந்தைங்களே போய் அவங்களே பார்த்து அவங்களே படிச்சு அவங்களே பண்ணிப்பாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? என்ன பிளேயர்ஸ் தானே கேட்குறீங்க? வாங்க அப்படியே கூட டிராவல் பண்ணுங்க, போய் என்னன்னு பார்க்கலாம். இதுதாங்க நான் சொன்னேன், தி அல்ஜீப்ரா பிளே ஹவுஸ். பேரே எவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா? அவங்களை கேட்டதுக்கு அல்ஜீப்ரானா பசங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஞாபகம் வரக்கூடாது, கேம்ஸ் ஞாபகம் வரணும், அது மூலியமாக அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மோட்டோ அப்படின்னாங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்க பார்ப்போம். இந்த பிளே ஹவுஸையே 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. சாஃப்ட் பிளே ஏரியா, ரிட்டன் பிளே அண்ட் டாட்லர்ஸ் ஏரியா. நம்ம இப்போ பார்க்கறது சாஃப்ட் பிளே ஏரியா அண்ட் கிட்ஸுக்கு வெரி 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 சேஃப் பிளேஸ். எதுக்குமே பயப்பட வேண்டாம், எதுவுமே அடிப்படாது. பிகாஸ் கம்ப்ளீட்டாகவே அந்த ஃப்ளோரிங்லேருந்து நம்ம வால்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. என் பையன் பாருங்க, லேடர்ல ஏறி அதில் ஏறி ஜாலியாக அவன் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம இப்போ பார்க்குற ஏரியா தான் ரிட்டன் பிளே. நம்ம எப்படி ஒரு கடைக்கு ஷாப்பிங் போய் நேராக ஷாப்பிங் பண்ணுவோம், ஷாப்பிங் கார்ட்டை வச்சு, அதே மாதிரி தான் அவன் வந்து ஒரு ஷாப்பிங் கார்ட்டை புல் பண்ணிட்டு வந்து கடையில் போயிட்டு ஒரு ஐட்டமாக எடுத்து வே பண்ணி போடுறான். அகெயின் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் பாக்ஸ் இருக்குது, ஏடிஎம் மிஷின் இருக்குது. அது எவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி ஒரு கிச்சன் ஸ்பேஸ் இருக்குமோ அப்படியே அதை அவங்க வந்து ஒரு மினியேச்சராக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் வெரி ஃபங்க்ஷனல் ஆஸ் வெல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா வந்து ஒரு அழகுக்கு ஒரு பொம்மை அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம அந்த அடுப்பில் எடுத்து அந்த ஒரு வெசலில் வைக்கும் பொழுது லைட் எரியும், விச் மீன்ஸ் ஃபயர் வரதா மாதிரி. அதே மாதிரி நீங்கள் சிம்னி ஆன் பண்ணிங்கன்னா அந்த சிம்னி எப்படி நம்ம வீட்டில் எப்படி ஆன் பண்ணும்போது அந்த சக்ஷனோட சவுண்ட் வரும், அதே மாதிரி லைட் வரும், எல்லாமே இதில் இருக்குங்க. வெரி வெரி ஃபங்க்ஷனல்.
அண்ட் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் நம்ம அதை வந்து எக்ஸிஸ்டிங் இதை வச்சு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு. அகைன் தட் இஸ் அ ஓவன். அங்கே பார்த்தீங்கன்னா பீஸா அந்த ஒரு பொண்ணு வந்து அழகாக பார்த்து பீஸா பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட்டர்னு வரக்கூடிய அந்த ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ் வாட்டர், அதுக்கான ஒரு இடம். என் பையன் பார்த்தீங்கன்னா எடுத்து நான் அடுத்தது அம்மா மாதிரி காய் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டான். திஸ் த பிளேஸ் வேர் கிட்ஸ் லேர்ன் அண்ட் ஷேர் திங்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் கார்பென்ட்ரிக்கான ஒரு இடம். கார்பென்ட்ரி எப்படி வந்து நம்ம ஹவுஸ் சின்ன சின்ன வேலைகள்லாம் எப்படி கற்றுக்குறோம், ட்ரில் எப்படி பண்ணுறோம், அண்ட் ஒரு ஸ்க்ரூ எப்படி டைட் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து எக்ஸாக்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கறத விட இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹார்ம் பண்ணாத மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வச்சு அண்ட் எவ்ரி திங் இஸ் அகைன் ஃபங்க்ஷனல். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வாட் இஸ் திஸ் டூல், அது என்ன இது என்னன்னு கேட்டுண்டு அதுக்கப்புறம் நான் வந்து கார்பெண்டர் மாதிரி இது பண்ண போகிறேன், ஸோ அந்த சா வச்சு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தான். நான் எவ்வளோ சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், அகைன் தீஸ் டூல்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் அண்ட் ஆல்சோ வெரி சேஃப். நம்மளை சுற்றி நிறைய திங்ஸ் டே இன் அண்ட் டே அவுட் நடக்கிறது. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆரஞ்சை நம்ம உரிக்கும் பொழுது அது எப்பவுமே வந்து ஒரு 11 பார்ட்ஸ் 11 சொல்ல தான் உள்ளே இருக்குமா. அது பிரிக்கும் பொழுது 6 சொல்ல தனியாக 5 சொல்ல தனியாக எப்பவுமே அப்படி தான் பிரிக்கும். இது நம்ம நோட் பண்ணியிருப்போமா? பண்ணதில்லை. அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது. குழந்தைங்க சும்மா பார்த்து அப்படி அவங்க கற்றுப்பாங்க. இதுதான் நான் சொன்ன ஹியூமன் அனாட்டமி எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பிரெயினில் எடுத்த அந்த செரிப்ரம் மிடில் ஆஃப் லாங்கேட்டா இங்கே பாருங்கள், அந்த ரிப்ஸை பிரித்து உள்ளே இருக்கிற லங்ஸ்லேருந்து ஹார்ட்லேருந்து அந்த ஹார்ட் எப்படி திருப்பி டைசெக்ட் பண்ணி காமிக்கிறாரு பாருங்கள். ஸோ ஃபேசினேட்டிங். உள்ளே இருக்கிற ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், இது எல்லாமே அவ்வளோ அழகாக தெரியாது. அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் நம்பர்ட். அங்கே பின்னாடி இருக்கிற சார்ட்டில் தே கேன் சி வாட் இஸ் தட், அந்த என்ன ஆர்கன், அந்த நம்பர் போட்டிருக்கிறதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனுங்க, லிவர், லங்ஸ், ஸ்ப்ளீன், இன்டெஸ்டைன், ஸ்டொமக் எல்லாமே அவ்வளோ அழகாக இங்கே இருக்குது. அண்ட் சொல்லப்போனால் அந்த ஸ்டொமக்கை எடுத்து உள்ளே இருக்கிற கிட்னி கொண்டு அவங்க காமிக்கிறாங்க. ஐ மீன் விச் இஸ் அவைலபிள். இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு ஃபுட் வந்து எப்படி நம்ம சாப்பிடும்பொழுது எந்த வழியாக போகிறது, என்ன ஆகுது அந்த ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. எதையும் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க இதை பார்த்தாலே நமக்கு தெரியறது. அவங்க சும்மா ஒரு திங் ஒரு ப்ராடக்ட் வந்து சோர்ஸ் பண்ணி வைக்காமல் ஒரு ஃபங்க்ஷனலாக ஒரு குழந்தைங்களுக்கு காமிச்சா டக்குன்னு அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும், எப்படி அவங்க கற்றுக்க முடியும், அந்த மாதிரி தான் ஒரு ஐட்டமும் அவங்க சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம மற்ற இடத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு கிச்சன் செட் பார்த்துருக்கலாம், ஒரு டாக்டர் செட் பார்த்துருக்கலாம், அதெல்லாம் நார்மலாக எடுத்து யூஸ் பண்ண. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்குது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர். என்ன கேட்டிங்கன்னா இந்த ஹியூமன் அனாட்டமி பார்த்தோன்னே எனக்கு திருப்பி வந்து என்னுடைய திருப்பி பயாலஜி கிளாஸ் போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஃபேவரட் பிளேஸ் இந்த ப்ளே ஹவுஸ்ங்க. இங்கே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு ரீடிங் கார்னர். நான் சொன்னது அந்த கோசியான கம்ஃபர்டபுளான ஒரு ரீடிங் கார்னர். இதுதான் அது. நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், என் பையன் எவ்வளோ அப்படியே ஜம்முன்னு சாஞ்சிட்டு உட்காந்து அப்படியே புக் படிச்சுட்டு கதை கேட்டுட்டு இருக்கான் பாருங்கள். உண்மையாகவே எனக்கே வந்து த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஸோ சரியல். இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். புக்கு படிக்காத குழந்தை கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல போனாங்கன்னா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. சும்மா அவங்களே ஒரு புக்கை கிராப் பண்ணி போய் உட்காந்து என்னென்னாவது பார்ப்பாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த இடம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் அவங்க நிறைய புக்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்கள், எல்லா ஒரு கிட்ஸு ஒரு குழந்தை டாட்லர்லேருந்து அவங்க ஒரு பெரிய குழந்தை வரைக்கும் அவங்களுக்கு என்ன புக்ஸ் தேவையோ எல்லாமே வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் வச்சுருக்காங்க. அதை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. புக்ஸ் மட்டும் இல்லை, பசில்ஸும் இருக்குது. அண்ட் இந்த பசில்ஸ் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக கூட பேரண்ட்ஸ் இருக்கணும். அவங்களோட அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் குழந்தைங்க பண்ண முடியும். அதுவுமே எவ்வளோ இது வச்சுருக்காங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஒரு நம்பர் நம்ம ஒரு ஈஸியாக ஒரு அடிஷன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அதுக்கு ஒரு அழகான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய எல்லா ப்ளே ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்க விளையாடிட்டே அவங்களுடைய பிரெயினை டெவலப் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். இப்போ நம்ம இருக்கிறது டாட்லர் ப்ளே ஏரியா. ஒரு டாட்லருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டச் அண்ட் ஃபீல் ஆப்ஜெக்ட்ஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. பிகாஸ் அந்த குழந்தை வந்து டச் பண்ணி இது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க.
ஒரு டாகோட உடம்பு எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி, அதே மாதிரி புல்லில் நடந்தால் எப்படி இருக்கும், அது எல்லாமே இவ்வளோ அழகாக இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கா, மேபி நீங்கள் எல்டர் கிட்ட வந்து சாஃப்ட் ப்ளே ஏரியா, பெட்டன் ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு சின்ன குழந்தை என்ன பண்ண, டாடலர் என்ன பண்ண யோசிப்பீங்க. அதுக்காக தான் இந்த ஏரியாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கார்ஸ், எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அகைன் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து கேம்ஸ் எல்லாமே வந்து டாடலர் விளையாடக்கூடிய அளவுக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள், என் பையன் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவன் கார் ட்ரைவ் பண்ணுறானா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து கற்றுக்கிறத விட அவங்க பார்த்து கற்றுக்கிறது. அந்த எவ்வளோ அழகான போஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதை பார்த்து அவங்க பசங்க நிறைய கற்றுப்பாங்க. நம்ம ஸ்னேக்கர் லடக் கேள்விப்பட்டிருப்போங்க, ஸ்லைடர் லடக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து அவங்களே கண்டுபிடிச்சி அவங்களோட சோல் ப்ரொப்ரைட்டரிஷிப், அவங்க இதுக்கு வந்து பேட்டன்ட்டும் வாங்க போகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் லைக் கம்ப்ளீட்லி அவங்க வந்து ஸ்கேட் பண்ணிகிட்டே பசங்க விளையாடலாம். நம்ம எப்படி வந்து ஸ்னேக்கர் லேடர் விளையாடுமோ அதே மாதிரி 2 டைஸை வச்சு ஒன்றுத்தில் வந்து அந்த நம்பர்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொருத்தில் வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். என் பையன் ரொம்ப நேரம் இதை தான் ஆக்சுவலி விளையாடிட்டு இருந்தான். இங்கே அவங்க தே ஆர் ரெடி டு கொலாபரேட் வித் த ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ் இல்லை பிரின்சிபல்ஸ் ஏதாவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது கிராப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு சூப்பர்பான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா, திஸ் இஸ் த பிரிட்டன் அண்ட் ப்ளே ஏரியா. எவ்வளோ விதமான ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். திஸ் லைக் அன் ஹெவி ஒர்க்கர், அவங்களுடைய ட்ரெஸ். இது பார்த்தா மெஜிஷியன் ட்ரெஸ், செஃப், ஆஸ்ட்ரோநாட், ஒரு ஜட்ஜ், டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கு. என் பையன் பாருங்கள், அடுத்து ஒரு குட்டி செஃப் வந்திருக்காரு. இப்போ பாருங்க, ஒரு ஹாரி பாட்டர் கையில் வாண்டு வச்சுட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு சொன்ன ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா அதுதாங்க. நம்ம நிம்மதியாக நம்ம லேப்டாப் வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டே பசங்க விளையாடுறத பார்த்துட்டே இருக்கலாம் இங்கேருந்து. நம்ம இப்போ பார்க்குறது ஒரு ஹாஸ்பிட்டலோட டாக்டர் செட்டப். பாருங்கள், எவ்வளோ அழகான போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி, பசங்க இதை பார்த்து ஈஸியாக கற்றுப்பாங்க. ஓகே, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்க கிட்ஸ் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. பிகாஸ் இது வந்து மெட்டிகுலஸ்லி பிளான் அண்ட் தாட்ஃபுல்லி டிசைன் ஏரியா. எல்லாத்தையுமே யூனிக்கா டிசைன் பண்ணிருக்காங்க. நான் சொல்லவே வேணா, நீங்க வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போங்க. கிட்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளோட வேலையை அதே சமயம் முடியும். உங்களுடைய கூட்டிட்டு போயிட்டு உங்களுடைய வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.